ஹாய் ஃபோக்ஸ், இன்னைக்கு நம்மளோட லாஜிக்கல் கேம்பில் டைரக்ஷன்ஸோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு பேசிக்ஸ் பார்த்துருப்பீங்க, பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. இது அதோட சீக்வன்ஸ் தான். இதுலேயுமே நம்ம வந்து கொஷின்ஸ் எடுத்து வந்திருக்கோம். கொஞ்சம் ஹார்ட் ப்ளஸ் மீடியம் இருக்கும். நீங்கள் வந்துட்டு நல்லா தெரிஞ்சவங்க நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக எடுத்துக்கணும். இல்லை நான் இப்போ தான் கற்றுக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ என் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. உங்களுக்கு நம்மளோட அப்ரோச்சஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். சரியா? வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து போகலாமா? இப்போ சரிங்க, வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டைரக்ஷன் வந்து பாருங்க, செட் வந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் இருக்கு. இதுல இந்த டைரக்ஷன்ல 2 கொஸ்டின் இருக்கு. டைரக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, ரீட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் கிவன் பிசைட் சொல்றாங்க. செட் ஆஃப் 2 கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறாங்க. இந்த டைரக்ஷன்ல 2 கொஸ்டின் இருக்கு. சரியா? அனன்யா கோஸ் டு த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் விச் இஸ் டு த நார்த் ஆஃப் ஹர் ஹவுஸ் 6 கிலோமீட்டர் அவே பை த ஆட்டோ. அவங்க ஆட்டோவில் போயிருக்காங்க 6 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் பாருங்க, ஆஃப்டர் த ஷாப்பிங் சி டிசைட்ஸ் டு விசிட் ஹர் ஃப்ரெண்ட் அனுஷி. அதுக்கப்புறம் ஹென்ஸ் டர்ன்ஸ் டு த ரைட் அண்ட் ரீச் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் which is 8 kilometer away அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் from there she visits a shop which is 6 kilometer away. Taking a right turn, finally she turns to the right and phone up to the house to send the car. அதாவது என்னன்னா, இந்த கொஷின்ஸ் வந்து 1 by 1 போகலாம். உங்களுக்கு வந்துட்டு கொஷின்ஸாக வாசிக்கும் போது என்னடா இது எஸ்ஏ படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் இருக்கும். லைக் வந்து நம்ம கொஷின்ஸாக போனோம்னா உங்களுக்கு வெரி வெரி ஈஸி. இப்போ பாருங்க, அனன்யா கோஸ் டு த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் விச் இஸ் டு த நார்த் ஆஃப் ஹர் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்க ஹவுஸ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? அவங்களோட நார்த்தில் இருக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். ஆட்டோவில் போகிறாங்க 6 கிலோமீட்டர். சரியா? இங்கே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு, இங்கே அனன்யாவோட ஹவுஸ் இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, ஆஃப்டர் த ஷாப்பிங் சி டிசைட்ஸ் டு விசிட் ஹர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஹென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டென்ஸ் டு த ரைட் அண்டு ரீச்னு சொல்கிறாங்க. ரைட் எடுக்கிறாங்க. எத்தனை கிலோமீட்டர் போகிறாங்கன்னு பாருங்க, விச் இஸ் 8 கிலோமீட்டர் அவே. பாருங்க, ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் அவே. ரைட்டா? இங்கே வந்து அவங்களோட ஃப்ரெண்டோட ஹவுஸுக்கு போகிறாங்க. அவங்க பேர் அனுஷி. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, ஃப்ரம் தேர் ஷி விசிட் எ ஷாப் விச் இஸ் 6 கிலோமீட்டர் அவே அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கிங் த ரைட் அப்படிங்கிறாங்க. அதாவது இங்கேருந்து அவங்க ரைட் எடுத்து இன்னொரு ஷாப்புக்கு போகிறாங்க. சரியா? இன்னொரு ஷாப்புக்கு போகிறாங்க. ஓகே, கட் இட். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, டேக்கிங் ரைட் முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஃபைனலி ஷீ டர்ன்ஸ் டு த ரைட் அண்டு ஃபோன் அப் டு த ஹவுஸ் டு சென்ட் த கார். அதாவது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நடந்தே என்ன செய்கிறாங்க, ஷாப்புக்கு வராங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த லைன்ஸ் வந்து எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, செகண்ட் கொஸ்டினுக்கு வரும், நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹவு ஃபேர் இஸ் அனன்யா ஃப்ரம் ஹர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் ஹவுஸில் இருந்து எவ்வளோ அனன்யா தள்ளி இருக்காங்க அப்படிங்க ஹவு ஃபேர் அப்படிங்கிறப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்காங்க. ஆன்சர் வந்து 8. சரிங்களா? ஃப்ரம் ஹர் ஹவுஸ். ஓகேங்களா? அவங்களோட ஹவுஸ்லேருந்து அனன்யா எங்கே நிற்கிறாங்கன்னா இந்த ஷாப்பில் தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அடுத்து போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. லைக் வந்துட்டு, இன் வாட் டைரக்ஷன் ஷுட் த டிரைவர் டேக் த கார் டு பிக்அப் அனன்யா டு பிரிங் ஹர் பேக் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம டயக்ராம் போகலாமா? செகண்ட் கொஸ்டின் வைஸ் பாருங்க. லைக் வந்துட்டு டிரைவர் வந்து இந்த கொஸ்டின் பாருங்க, நம்ம லைன் போட்டோம்ல, இங்கே தான் அதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபைனலி ஷீ டர்ன்ஸ் டு த ரைட். ஓகேங்களா? இங்கே ரைட் திரும்பிடுறாங்க. திரும்பிட்டு அண்ட் கால் அப் டு த ஹவுஸ் டு சென்ட் த கார். அதாவது ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க, கார் அனுப்ப சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே கொஷின் படி பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இன் வாட் டைரக்ஷன் ஷுட் த டிரைவர் டேக் த கார். ரைட்டுங்களா? இந்த எந்த டைரக்ஷனில் போகிறாங்கன்னு தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன காரணத்துக்காக போகிறது தான் டு பிக்அப் அனன்யா டு பிரிங் ஹர் பேக். அந்த ரீசனை விட்டுருங்க. என்ன காரணத்துக்கு போகிறாருங்கிற ரீசனை விடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டைரக்ஷன் அவர் போகிறாருன்னு தான் இங்கே கேள்வி. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, வீட்டில் இருந்து ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷனில் போவார். இந்த வீட்டில் இருந்து பார்க்கும்போது ஈஸ்ட் டைரக்ஷன் தான் ஷாப் இருக்குது. அப்போது ஆன்சர் என்ன வரும்? ஈஸ்ட் தான் வரும். புரியுதா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா? கொஸ்டினை நல்லா கூட வாசிச்சுக்கோங்க. சரியா? இந்த 2 டைரக்ஷனும் முடிச்சிட்டோம். சரியா? அடுத்து போகலாமா? அப்போ தேர்ட் ஒன் போகலாமா? தேர்ட் ஒன் பாருங்க, ஈஸி தான்.
இதில் 2 கொஷின் இருக்குது. இந்த டைரக்ஷன் வச்சு 2 கொஷின் இருக்குது. பார்ப்போமா? ஓகே. வீரேந்தர் ஹவுஸ் இஸ் 30 மீட்டர் டு த லெஃப்ட் ஆஃப் தி சனிதேவ் டெம்பிள் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து அப்படியே கொஷின்ஸை அப்படியே வாசிச்சே கொண்டு போயிடலாம். இங்கே டெம்பிள் இருக்குது. நான் வந்து சனிதேவ் டெம்பிளை வந்துட்டு இது மாதிரி போட்டுக்கிறேன், SDTன்னு போட்டுக்கிறேன். லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா 30 மீட்டர்ஸில் இருக்குது, விரு ஹவுஸ் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, விச் இஸ் 40 மீட்டர் டு தி நார்த் ஆஃப் தி சர்ச்னு சொல்றாங்க. விச்சை வந்து எதை மீன் பண்ணும்? டெம்பிளை மீன் பண்ணும். அப்படிங்கிறப்போ சர்ச் இங்க இருந்தால்தான் நார்த்தில் 40 வரும். புரியுதா? அடுத்து போவோமா? ஒன் டே வீரேந்தர் டேக்ஸ் த ரோட் விச் இஸ் parallel டு தி டெம்பிள் சர்ச் ரோடுன்னு சொல்கிறாங்க. இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா? என்ன ரோடு சொல்கிறாங்க? ஒரு நாள் அவர் என்ன செய்கிறாங்கன்னா ரோட்டில் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ரோடு வந்துட்டு பேரலாக இருக்காமா, டெம்பிள் சர்ச்சோட ரோடுக்கு பேரலாக இப்படி வராங்க, 50 மீட்டர் வராங்க. அதுக்கப்புறம் பிஃபோர் டேர்னிங் த ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா, அவர் இங்கே இருக்க டைரக்ஷனில் இருந்து பிஃபோர் டேர்னிங் டு ஹிஸ் ரைட், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்தர் வாக்ஸ் 20 மீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த டைரக்ஷனில் இருந்து தான் 50. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஃபோர் டேர்னிங் டு ஹிஸ் ரைட் அதை அப்படியே வச்சுருங்க. ஓகேங்களா? அது அப்படியே இருக்கட்டும். He further walks for 20 மீட்டர் and reach the shop அப்படிங்கிறாங்க. இவங்க நடக்கிறாங்கங்கிறாங்கல்ல, எந்த டைரக்ஷனில் நடக்கிறாங்கங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கு. பிஃபோர் டேர்னிங் ஹிஸ் ரைட் அப்படின்னா இந்த இடத்துல ரைட் எடுத்து 20 மீட்டர் எடுத்து தான் ஜிம்முக்கு வராங்க. விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? அப்படிங்கிறப்போ நம்ம என்ன செய்யலாம்? இங்கே வந்து பாருங்க, இது வந்து 10, அதுக்கப்புறம் இது 30. புரியுதா? இந்த கேப்பை நான் ஃபில் பண்ணிட்டேன். அதே மாதிரி இது 40, இங்கே மீதி 10 இருக்கும், இங்கே மொத்தம் 50 இருக்குல்ல, அதான் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? டயக்ராம் முடிச்சிட்டோம். கொஷின்ஸ் வாசிக்கலாமா? என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்ட்ரெயிட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் வீரேந்தர் ஹவுஸ் டு சர்ச் அப்படிங்கிறாங்க அண்டு சனிதேவ் டெம்பிள் டு ஜிம். ஓகேங்களா? இப்போ என்ன கதைன்னா, ஈஸி தான். என்னன்னா, வீரேந்தர் ஹவுஸ் இங்கே இருக்கு, சர்ச்சு இங்கே இருக்கு. சரிங்களா? வீரேந்தர் ஹவுஸ் இங்கே இருக்கு, சர்ச்சு இங்கே இருக்கு. இதோட டிஸ்டன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? 30 40 30 40னா ஃபர்ஸ்ட் 30 ஸ்கொயர் பண்ணிருங்க. 30 ஸ்கொயர் பண்ணால் வரும் 900 வருமா? அதுக்கப்புறம் இதை வந்து என்ன செய்யணும்? 40 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 1600 வருமா? ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன நம்மளுக்கு வரும்? 2500 வருமா? 2500 வருமா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? வந்ததை நம்ம இதை வந்து ரூட் எடுப்போமா? ரூட் எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 50 கிடைக்குமா? 50 கிடைக்குமா? முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அழகாக நம்ம போட்டுருவீங்க. இதெல்லாம் ஈஸியாக போடுறது தான். ஒரு வேளை இருங்க, உங்களுக்கு நான் வந்து ரெட் கலரில் கூட போடுறேன், உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்க, இதை நான் மறுபடியும் போடுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். வருமா? 30 ஸ்கொயர் பண்ணுறேன், 40 ஸ்கொயர் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 900 வருது, அப்புறம் 1600 வருது, இது வந்து 2500 வருது. ஓகேங்களா? 2500 வருதா? இதை நம்ம என்ன செய்யணும்? ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும்? 50 வரும். அதாவது இந்த வீரேந்தர் ஹவுஸ் டு சர்ச்சுக்கு நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா 50 வருது. சரியா? டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம மைனஸ் தான் பண்ணணும். ஒன்று கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, சனிதேவ் டெம்பிளுக்கும் ஜிம்முக்கும் சொல்றாங்க. இங்க சனிதேவ் டெம்பிள் இங்க இருக்கு, ஜிம் இங்க இருக்கு. இப்போ டயக்ராம் படி எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து இந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும். லைக் இப்படி கண்டுபிடிக்கணும். இங்க SDT இருக்கு, இங்க ஜிம் இருக்கு. நம்மளுக்கு வந்து 50 இங்க தெரியும், அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு 50ன்னு தெரியும். இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து பண்ண என்ன நம்மளுக்கு ஆன்சர் வரும்? இதை பண்ணீங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணி 50 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2500 வரும். 50 திருப்பி பண்ணிங்கன்னா 2500 வரும், 2500 வரும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5000 வரும். இது நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இது ஸ்கொயர் பண்ண முடியுமா? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியுமா? இப்படி பண்ணலாம். அப்படி என்ன வரும்னா, இதை வந்து இப்படி உடைக்கலாம். அப்படின்னா லைக் வந்துட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு 15 பிரிக்கலாமா இதை? அதுக்கப்புறம் பாருங்க, இதை வந்து இந்த 100 என்ன செய்யறேன்னா 10 ரூட்டாக உடச்சிட்றேன். அதுக்கப்புறம் இது 50 உள்ளே இருக்குமா? அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா
10 இங்கே வச்சுட்டு ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25 × 2 வருமா. அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், இதை வந்துட்டு 10 மேலே வந்துட்டு இதை வந்து நான் என்ன செய்கிறேன் 5ஆக கன்வெர்ட் பண்ணிடுறேன். அப்போ இது 2 ஆகிடும் சரிங்களா. அப்போ நமக்கு என்ன வரும் ஃபைனலாக 50√2 வரும். என்ன செஞ்சுருக்கேன்னு தெரியுதா, அதாவது இது உடச்சிருக்கேன் 1/1 உடச்சி நம்ம வந்து 50√2 கன்வெர்ட் பண்ணிட்டேன். விளங்குதா உங்களுக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து 50√2 இருக்கு ஓகேவா. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, விளங்குதா உங்களுக்கு. இப்போது எனக்கு வந்து இதை டிஃப்ரென்ஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டிஃப்ரென்ஸ் எப்படி பண்ணணும்னா, லைக் வந்து நான் இப்படி இந்த ஃபார்மெட்டை வந்து நான் இப்படி மாற்றுறேன். இப்போ இப்படி மாற்றுறேன் விளங்குதா. நான் இப்படி மாற்றும் பொழுது எனக்கு என்ன கிடைக்குன்னா √2 வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.41 வரும். இப்போது நான் அதை வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த 1.1 நான் 1 வந்து இருங்க 1 வந்து மைனஸ் பண்ணும்போது என்ன வரும்னா 0.41 வரும் சரிங்களா. இப்போ 0.41 வரும்போது இந்த 50யோட 0.41 நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வரும் 20.7 வரும். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா. இது எப்படி நம்ம உடச்சி இப்படி மாற்றணும்னு, அதாவது இந்த ஸ்டெப்பு வந்து இப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு அதை ரிடியூஸ் பண்ண பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் ரிடியூஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கோம்னா √2 வேல்யூ வந்து 1.41. அதை வந்து நம்ம என்ன செஞ்சோம்னா அதை வந்து மைனஸ் பண்ணோம். 1 மைனஸ் பண்ணால் 0.41 வரும். அந்த 0.41 நம்ம என்ன செஞ்சோம்னா மல்டிப்ளை பண்ணோம். எதோட மல்டிப்ளை பண்ணோம் 50யோட மல்டிப்ளை பண்ணோம். விளங்குதா உங்களுக்கு. இந்த கொஸ்டின் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு உங்களுக்கு விளங்குதா. அதாவது இப்படி இருந்ததுங்க, நான் வந்துட்டு அழிச்சிட்டேன். உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்படி இருந்ததா நான் வந்து ஸ்டெப் பையாக மாற்றி இன்ட்டு பண்ணி எனக்கு 20.7 மீட்டர்ஸ் கிடச்சிச்சு. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா. அடுத்து போகலாமா. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் Virender reached the church taking the temple church roadன்னு சொல்கிறாங்க and 10:45 thrice in the anti-clockwise direction. Which direction should be he facing ன்னு சொல்கிறாங்க. If Virender reached the church taking the temple church roadன்னு சொல்கிறாங்க. இருங்க, reach the church, okay, he taking the church temple road, okay, taking the church temple road. என்னன்னா இது வந்து டெம்பிள் ரோடு, இது வந்து சர்ச் ரோடா ஓகேங்களா. இவங்க என்ன செஞ்சிருக்காருன்னா இப்படி வரல, டைரக்டா இப்படி வராங்க வரிசையா. ஃபர்ஸ்ட் இந்த டெம்பிள் ரோடு, அதுக்கப்புறம் அந்த சர்ச் ரோடு வந்து சர்ச்சை ரீச் பண்ணிட்டாரு. ரீச் பண்ணிட்டு என்ன செய்யறாங்கன்னா ஓகேங்களா, ரீச் பண்ணிட்டு என்ன செய்யறாங்கன்னா தென் டேர்ன் 45 thrice the ஆன்டி கிளாக்வைஸ் இல்லை, வெறும் கிளாக்வைஸ் 45 வந்துட்டு 3 தடவை திரும்புறாங்க ஓகேங்களா கிளாக்வைஸ்ல. அப்படிங்கிறப்போ நம்ம இங்க என்ன செய்யணும்னா, இங்க வந்து நிக்கிற மனுஷன் 45 ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க ரொட்டேட் ஆகுறாங்க. எப்படி கிளாக்வைஸ்ல திரும்புறாங்க. கிளாக்வைஸ்னா அவங்களோட ரைட் என்னங்க, இது ரைட்டு இது லெஃப்ட். நான் சொன்னேன்ல இங்க இந்த மனுஷன் நிக்கிறாரு அப்படின்னா அவர்ல இருந்து கிளாக்வைஸ்னா ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் வரும். இருங்க க்ரீன் கலரில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு 45 வருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 45, அதுக்கப்புறம் ஒரு 45, மொத்தம் த்ரைஸ்னா 3 45. அப்படின்னா இந்த டைரக்ஷனை பார்த்து இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் இருப்பாங்க ஓகேங்களா. பட் ஆனால் இங்கே நார்த் வெஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டுவோர்ட்ஸ் த ஜிம் நோக்கி இருக்காங்களா, அதாவது டுவோர்ட்ஸ் த ஹவுஸை நோக்கி இருக்காங்களா அப்படின்னு தான் கொஷின். அப்படிங்கிறப்போ இந்த எந்த டைரக்ஷனில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள், அவங்களோட ஹவுஸை பார்த்து தான் இருக்காங்க. அப்படின்னா டுவோர்ட்ஸ் த ஹவுஸ் ஓகேங்களா. இந்த இடம் உங்களுக்கு புரியுதா. 45 வந்துட்டு நல்லா பாருங்க, 45 thrice in the clockwise direction. அதாவது அந்த மனுஷன் நிற்கிறதுல இருந்து இங்கேருந்து 45 வராங்க, திருப்பி ஒரு 45 இப்படி ஆயிடுவாங்க, திருப்பி ஒரு 45 இந்த டைரக்ஷன் வந்து நிற்பாங்க. இவங்க எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்காங்கன்னா நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு நார்த் வெஸ்ட் இல்லை, இங்கே ஹவுஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டுவோர்ட்ஸ் தி ஹவுஸ்ன்னு இருக்கு. விளங்குதா உங்களுக்கு. அடுத்து போகலாமா. அடுத்து பாருங்க, இது சிங்கிள் கொஷின் தான். சிங்கிள் கொஷின் வாசிங்க. ஆனந்தி வாக்ஸ் 24 meters ஈஸ்ட் ஃப்ரம் த ஏ பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இப்போது நான் வந்துட்டு கொஷின்லேருந்தே போய்க்கலாம் சரிங்களா. ஃப்ரம் த ஏ பாயிண்ட் ஓகேங்களா, ஃப்ரம் ஏ பாயிண்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போகிறாங்க
24 மீட்டர். ஓகேங்களா, ரீச் த பி பாயிண்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரம் த பி பாயிண்ட் உங்களுக்கு தெரியுத டயக்ராம். ஃப்ரம் த பி பாயிண்ட் ஷீ டேக்ஸ் லெஃப்ட். ஓகேங்களா, லெஃப்ட்டுக்கு போகிறாங்க. இதுல இருந்து லெஃப்ட்னா இந்த பக்கம். ஓகேங்களா, வாக்ஸ் 8. ஓகே, தென் ஹீ டேக் ரைட். ஓகே, ரைட் எடுக்கிறாங்க. 12 மீட்டர்ஸ் நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் எகைன் ஹீ டேக் ரைட் 14 வர்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இங்க இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா டேக்ஸ் 12. ஓகேங்களா, முடிஞ்சிருச்சா? இதுல இருந்து கூட வாசிக்கலாம் இருங்க. ஃப்ரம் பி பாயிண்ட்ல இருந்து சொல்றேன். ஃப்ரம் பி பாயிண்ட். ஓகேங்களா, ஃப்ரம் பி பாயிண்ட் ஷீ டேக் த லெஃப்ட் வாக் 8 முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் ஷீ டேக் ரைட் டர்ன் வாக் 12 நடக்கிறாங்க. நடந்துட்டு எகைன் ஷீ டேக் ரைட், இந்த பக்கம் ரைட், இந்த பக்கம் வராங்க. வந்து 14ல ரீச் பண்றாங்க. அண்ட் எகைன் டேக்ஸ் ரைட்டுன்னு சொல்றாங்க. ரைட் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த பக்கம் ரைட் எடுத்து ரீச் எம் பாயிண்ட்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதோட கொஸ்டின் நம்ம முடிச்சிட்டோமா? அதுக்கப்புறம் பாருங்க, இஃப் இட்ஸ் கிவன் த ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் த நார்த் ஃப்ரம் த வேர் ஷி எண்ட் ஹர் ஜெர்னி. அதாவது என்னன்னா, இவங்க முடிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் முடிக்கிற இடக்கும் நார்த் டைரக்ஷனா இருக்கும். அப்போ எம் பாயிண்ட் இங்கே தான் வரும். புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு கொஷின் படி பார்த்தீங்கன்னா if it's the given that the starting point is the north from the point where end her journey அப்படின்னு சொல்றாங்க. இவங்க முடிக்கிற எண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா ஜேர்னி, அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நார்த்தில் இருக்கு. தென் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஏவுக்கும் எம்முக்கும் என்ன பாயிண்ட் அப்படின்னா, இங்கே 8 இருக்கு. பேலன்ஸ் வந்து இங்கே 6 இருக்குங்களா? ஏன்னா மொத்தமாக இது வந்து 14 அப்படிங்கிறப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இங்கே வந்து 6 தான் இருக்கும். அப்போது ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா, 8 இங்கே வந்து ஆல்ரெடி 8 இருக்கா, அதே 8 தான் இங்கே வரும். இதோட மீதி ரிமைனிங் இருக்கிறது 6. 6 + 8 என்னது 14. நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், ரிமைனிங் இருக்க அந்த போர்ஷன் வந்து 6ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். புரியுதா உங்களுக்கு? இந்த கொஸ்டின் விளங்குதா? அடுத்து போகலாமா? டயக்ராம் கூட பார்த்துக்கோங்க நல்லா. அடுத்து போகலாமா? இதில் வந்து 2 கொஸ்டின் இருக்கு. ஓகே, டைரக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. டைரக்ஷன் வந்துட்டு வெரி வெரி சிம்பிள், அழகாக போட்டு போயிட்டே இருக்கலாம். கொஸ்டின்லேருந்து போகலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ பாயிண்ட் இஸ் த பாயிண்ட் ஏ இஸ் 7 மீட்டர் டுவோர்ட்ஸ் த வெஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் பின்னு சொல்கிறாங்க. பி இங்கே இருக்குது. பியோட வெஸ்ட் இப்படி போகணும். 7 மீட்டரில் ஏ இருக்காங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட் பி இஸ் 3 மீட்டர்ஸ் டுவோர்ட்ஸ் த நார்த் ஆஃப் த சி. சீலிருந்து தான் நார்த்து. சீல இருந்து நார்த் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, த பாயிண்ட் டி இஸ் 4 மீட்டர் டுவோர்ட்ஸ் த வெஸ்ட் ஆஃப் த சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 4 மீட்டர் இப்படி வந்தாங்கன்னா இப்படி வருவாங்களா? வந்தாங்கன்னா இது டி பாயிண்ட். ஓகேங்களா, டயக்ராம் முடிச்சுட்டோம். அடுத்து பாருங்க என்ன சொல்ல வராங்க. கொஸ்டின்ஸ் டைரக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் டைரக்ஷன். சரிங்களா, இவ்வளோதான் டைரக்ஷன்ஸ். அதோட டயக்ராம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கொஸ்டினை வாசிக்கலாம். எ பர்சன் வாக்ஸ் 3 மீட்டர்ஸ் டுவோர்ட்ஸ் த நார்த் ஃப்ரம் த பாயிண்ட் டின்னு சொல்கிறாங்க. டி பாயிண்ட்ல இருந்து 3 மீட்டர்ஸ் நடக்கிறாங்க. 3 மீட்டர்ஸ் வந்து நார்த் நோக்கி நடக்கிறாங்கன்னா இங்கே வந்து நிற்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி 3 இங்கே இருக்குது, அதே 3 தான் இந்த இடத்துல மிட் பாயிண்ட்ல வந்து நிற்பாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவு ஃபேர் அண்டு டுவோர்ட்ஸ் விச் டைரக்ஷன் will he have to walk to reach the A point சொல்றாங்க. இந்த டைரக்ஷன்ல இருக்காங்க. இங்க இருந்து அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் நவுந்து போகணும், அதே மாதிரி எந்த டிஸ்டன்ஸ்ல போகணும் ஏ பாயிண்டா ரீச் பண்றது தான் கொஷின். இங்க இருந்து அவங்க வெஸ்ட்ல போகணும். ஏவை தொடணும்னா அவங்க வெஸ்ட் டைரக்ஷன்ல தான் போகணும். அதே மாதிரி இது 4, இது 3 ரிமைனிங் இருக்கிறது. ஏன்னா இது 4னா இதுவும் 4 தான், ரிமைனிங் இருக்கிறது 3. அப்படின்னா வெஸ்ட் 3. ஓகேங்களா, அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். விளங்குதா உங்களுக்கு இந்த கொஷின்? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் இதெல்லாம். சரியா? அதுக்கப்புறம் அதே டயக்ராம் தான் இருந்தாலும் ஒன்ஸ் வந்து அந்த டயக்ராம் கொஸ்டின் வாட்ச் போட்டுடலாம் டக்குன்னு. அதே டைரக்ஷன் தாங்க, வேகமாக போட்டாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் கொஸ்டின், அதாவது அதே டைரக்ஷனில் 2வது கொஸ்டின் இது. சரிங்களா, இஃப் த பர்சன் வாக்ஸ் 3 மீட்டர்ஸ் டுவோர்ட்ஸ் த சவுத் ஃப்ரம் த, ஓகே அப்படின்னா இந்த பக்கம் வராங்க. இந்த பக்கம் வந்து இங்கே ரீச் பண்ணுவாங்க. 3னா ஏ பாயிண்ட்லேருந்து சவுத்து கீழே தானாங்க 3 மீட்டர் கீழே நடக்கிறாங்க, ரீச் பண்ணுறாங்க, எஃப் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. இது வந்து டி பாயிண்ட். சரிங்களா, இது வந்து டி பாயிண்ட்.
ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அடுத்து? எஃப் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோமா, நேராக வந்து இங்கே நிற்கிறாங்க கரெக்டாக இந்த இவங்களோட இந்த லைனுக்கு ஈக்குவலாக. ஏன்னா இதுவும் 3னா இதுவும் 3 தானே, இங்கே வந்து இந்த லைனுக்கு ஈக்குவலாக வந்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் 2 points could fall in the straight line including F அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் எஃப்னா எஃப்போட இன்க்ளூட் பண்ணிக்கணும். எந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குன்னு பார்க்கணும். ஏசி ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை, பிடி ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை, பிசி ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் சிடி ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கா? இதுவும் அதாவது இது ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது, இதுவும் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. பட் ஆனால் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? இன்க்ளூடிங் எஃப்னு சொல்கிறாங்க. எஃப்னா என்னென்ன எங்கெங்க வரும்? சிடிஎஃப் அப்படிங்கிறப்போ சிடி தான் ஆன்சர் நம்மளுக்கு. புரியுதா உங்களுக்கு? இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தாலும் பியும் சியும் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தாலும் ஆன்சர் அது இல்லை. இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன். ஏன் வந்து அதை ஸ்ட்ரெயிட் லைன் சொல்கிறோன்னா இன்க்ளூடிங் எஃப்னு மென்ஷன் பண்ணதுனால இது ஸ்ட்ரெயிட் லைனில் வருது. புரியுதுங்களா? சிடிஎஃப் இது ஸ்ட்ரெயிட் லைன்ல வரதுனால நம்ம இதை சொல்றோம். ஓகே, அடுத்து போலாமா? இதுல வந்து 2 கொஸ்டின் இருக்கு. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா செட் கொஸ்டின் வந்து 2 இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து பாருங்க, சித்தார்த் ஸ்டார்ட் ரன்னிங் ஃப்ரம் த எக்ஸ் பாயிண்ட்னு சொல்றாங்க. ரன்னிங் ஃப்ரம் த எக்ஸ் பாயிண்ட் அண்ட் ரீச் 10 மீட்டர் டுவோர்ட்ஸ் சவுத்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது எக்ஸ் பாயிண்ட். நடக்கிறாங்க, ரன் பண்ணுறாங்க. எவ்வளோ ரன் பண்ணுறாங்கன்னா 10 மீட்டர் ரன் பண்ணி சவுத் பாயிண்ட்ல வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் he then takes the right turn அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் டேர்ன், இங்கேருந்து ரைட் டேர்ன் எடுத்து 25 ரீச் 25 மீட்டர்ஸ் நடக்கிறாங்க இந்த இடத்துல. புரியுதுங்களா? இந்த லைன்ஸ் உங்களுக்கு புரியுதா? தென் he takes a right turn and run for 25 மீட்டர். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? he take a left turn. ஓகே, லெஃப்ட் டேர்ன் அண்ட் ஸ்டாப் த பாயிண்ட் பின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? ஆஃப்டர் ரன்னிங் 10 மீட்டர்ஸ் அப்படின்னா இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து 10 மீட்டர் ரன் பண்ணி இங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க. அது ஸ்டாப் பண்ணுற பாயிண்ட் தான் என்னது நம்மளுக்கு? யூ பாயிண்ட். விளங்குதான் உங்களுக்கு? இந்த ஸ்டாப் பண்ணுற பாயிண்ட் தான் யூ பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? யூ பாயிண்ட்ல இருந்து ஓகே, இங்கேருந்து வாசிங்க. எ பாயிண்ட் ஏ இஸ் 10 மீட்டர்ஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் த யூ பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. பாயிண்ட் யூ அப்படின்னா இந்த பக்கம், யூல இருந்து ஈஸ்ட்னா இந்த பக்கம், இது 10. ஏ பாயிண்ட் இங்கே வரும். சரியா? ஏ பாயிண்ட் இங்கே வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, சி பாயிண்ட் வந்து பாருங்க, பாயிண்ட் சி இஸ் 20 மீட்டர் டு த நார்த் ஆஃப் த ஏ பாயிண்ட்னு சொல்றாங்க. அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி வந்து 7 இருந்து தான் நம்ம கொண்டு போகணும். 7 இருந்து கொண்டு போகிறதுனால எவ்வளோ போகிறாங்க? 20 ரீச் பண்ணுறாங்க. இங்கே ஆல்ரெடி 10, இங்கே ஆல்ரெடி 10 அப்படின்னா இங்கே ரீச் பண்ணுவாங்க. இது 20. இங்கே சி பாயிண்ட் வரும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சி பாயிண்ட்ல இருந்து 3 மீட்டர்ஸ் வந்துட்டு பி பாயிண்ட் அப்படிங்கிறப்போ இங்கே வருவாங்க. ஓகே, டன் கொஷின்ஸ் மறுபடியும் கூட வாசிக்கிறேன் பாருங்க. சித்தார்த் ஸ்டார்ட் ரன்னிங் ஃப்ரம் த எக்ஸ் பாயிண்ட்ல இருந்து ரன் பண்றாங்க. ரன் 10 மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் சவுத் ரீச் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து ரைட் எடுக்கிறாங்க. ரைட் எடுத்து 25 மீட்டர். அதுக்கப்புறம் ஹி டேக்ஸ் லெஃப்ட் எடுக்கிறாங்க. லெஃப்ட் எடுத்து யூ பாயிண்ட்ல ஸ்டாப் பண்றாங்க. ஸ்டாப் ஆயிட்டாங்களா? அதாவது ஹி டேக்ஸ் லெஃப்ட்னா இந்த பாயிண்ட்ல இருந்து 20 மீட்டர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கிருந்து லெஃப்ட் எடுக்கிறாங்க. இங்கிருந்து லெஃப்ட் எடுத்து ஸ்டாப் பண்றாங்க யூ பாயிண்ட்ல. எவ்வளோ மீட்டர் ரன் பண்றாங்கிறது தான் ஆஃப்டர் ரன்னிங் 10ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட் ஏ வந்து பாத்தீங்கன்னா 10 மீட்டர் சொல்றாங்க. யாரோட ஈஸ்ட்ல இருந்துன்னா இந்த யூ பாயிண்ட்ல இருந்து ஈஸ்ட்டுக்கு இங்க வராங்க. அதுக்கப்புறம் ஏ பாயிண்ட்ல இருந்து நார்த் வந்து 20 மேல போகுது. அப்போ இது 10, இதுவும் 10 அப்படின்னா இந்த எக்ஸும் இதுவும் ஈக்குவலா இருப்பாங்க. இந்த எக்ஸ் பாயிண்ட்டும் இதுவும் ஈக்குவல், இப்படி நேராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் சில இருந்து வெஸ்ட்னா இந்த டைரக்ஷன், பிக்கு போவாங்க. அது வந்து 3. சரியா? இப்போ கொஸ்டின் வாசிப்போமா? இஃப் த ரவி ஹூ இஸ் சித்தார்த் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. சித்தார்த்தோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. சரிங்களா? சி ஸ்டாண்ட் அட் த பாயிண்ட் ஒய் விச் இஸ் 7 மீட்டர் டு தி நார்த் ஆஃப் த பி பாயிண்ட் அப்படின்னா இங்க இருந்து பி பாயிண்ட்லோட நார்த்தில் தான் நிற்கிறான். ஒய் பாயிண்ட்டில் அவனோட ஃப்ரெண்ட் ரவி வந்து நிற்கிறான். சரிங்களா? எவ்வளோ மீட்டரில்? 7 மீட்டர்ஸில். விளங்குதான் உங்களுக்கு? இங்கேருந்து வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நார்த்து 7, ஓகேங்களா? விச் இஸ் 7 மீட்டர்ஸ். ஒய் பாயிண்ட்ல இருக்காங்க. ஓகே, இன் விச் டைரக்ஷன் வில் ஹி ஹாவ் டு ரன் இன் ஆர்டர் டு ரீச் த சித்தார்த் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் அட் த
யூ பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல யூ பாயிண்ட்ல வந்து சித்தார்த் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் சொல்றாங்கன்னா, அவ வந்து எந்த டைரக்ஷன்ல ரன் பண்ணி வந்தா அவனோட ஃப்ரெண்டை ரீச் பண்ண முடியும் அப்படிதான் கொஸ்டின். இங்க ஒய் பாயிண்ட்ல அவன் இருக்கான். இங்க ரீச் பண்ணணும்னா எந்த டைரக்ஷன் வந்து ரீச் பண்ணுவான் சொல்லுங்க பாருங்க. சவுத்தில் வந்து சவுத் டைரக்ஷன், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சவுத்து. அப்படிங்கிறப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு டி ஆப்ஷன் வரும், சவுத்து. இந்த கொஸ்டினை நல்லா கூட பாருங்க. இன் விச் டைரக்ஷன் வில் ஹி ஹாவ் டு ரன் இன் ஆர்டர் டு ரீச் சித்தார்த் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் அட் த பாயிண்ட் யூ. பாயிண்ட் யூ இங்கே இருக்கும்போது பாயிண்ட் யூ வந்து இங்கே இருக்கு, இவன் ஒய் பாயிண்ட்ல இருக்கான். அவன் வந்து ரன் பண்ணி அவனோட ஃப்ரெண்டை ரீச் பண்ணணும். அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல வந்தா ரீச் பண்ண முடியும் தான் கொஷின். சவுத்துல வந்தாதான் ரீச் பண்ண முடியும். ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க. ஹவு ஃபேர் அண்ட் இன் விச் டைரக்ஷன் இஸ் பி பாயிண்ட் பி விச் இஸ் ரெஸ்பெக்டட் டு பாயிண்ட் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து டைரக்ஷன்ஸும் சொல்லணும், மீட்டர்ஸும் சேர்த்து சொல்லணும். எக்ஸ்ல இருந்து பி வந்து எந்த டைரக்ஷனில் இருக்காங்க பார்ப்போமா? எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பேரலல் லைன் தான், ஸ்ட்ரெயிட் லைன் தான். எக்ஸ்ல இருந்து பியை நம்ம சொல்லணும். எவ்வளோ தள்ளி இருப்பாங்க அப்படின்னா லைக் வந்து அதையுமே நம்ம சொல்லலாம். இப்போது இங்கே 10 இருக்கு, இங்கே 15 இருக்கு, சரியா? இங்கே இதோட அந்த மிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15, அதுக்கப்புறம் இது வந்து 3 அப்படின்னா 18. தெரிஞ்சிருச்சா? இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் தானே கணக்கு, எக்ஸ்ல இருந்து பி தானே பார்க்கணும். அப்போ வெஸ்ட்டு 18 வெஸ்ட்டு இருக்கான்னு பாருங்க. இருக்கு. ஆன்சர் கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. விளங்குதா உங்களுக்கு? இந்த இடத்துல நம்ம என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? இது 10. அப்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10 இருக்கணும், ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? இங்கே 15 இருக்கும். சின்னதாக போட்டிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இங்கே வந்து 10, இது மேலே ஒரு 10னா ரிமைனிங் இங்கே 15. இந்த 15 தான் மேலேயும் இருக்கும், சிக்கும் எக்ஸுக்கும். இது வந்து இப்படி இருக்குது, விளங்குதா? ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்காங்க. அதை வந்து டயக்ராம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன லைன் தள்ளி போட்டிருக்கேன். மற்றபடி பிசிக்யூ பிசிஎக்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது 15, இது ஒரு 3, சரிங்களா? எக்ஸை பொறுத்து பி பார்க்கும்போது வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்காங்க, சரியா? அடுத்து போகலாமா? 9th கொஸ்டின் பார்த்துட்டோமா? பார்த்துட்டோம். 10th போகலாமா? 10th வந்து ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் தான், பார்த்து முடிச்சிடலாம். அபி வாக்ஸ் 20 மீட்டர் சவுத் ஃப்ரம் த ஏ பாயிண்ட். ஏ பாயிண்ட்ல இருக்காங்க, சவுத்தில் நடக்கிறாங்க, 20 மீட்டர் நடக்கிறாங்க. அபி வந்து ஃப்ரம் த ஏ பாயிண்ட் டு ரீச் த பி பாயிண்ட். ஓகே. அதுக்கப்புறம் தென் ஹீ டேர்ன்ஸ் டு ஹிஸ் ரைட் அண்ட் வாக் 40 மீட்டர்ஸ் டு ரீச் அப்படிங்கிறாங்க. இதில் இருந்து அவங்க 14 மீட்டர் நடந்து சி பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. எகைன் ஹீ டேர்ன்ஸ் டு ஹிஸ் ரைட் அண்ட் வாக் 20 அப்படிங்கிறாங்க. திருப்பியும் அவங்க ரைட் எடுத்து 20 மீட்டர் நடக்கிறாங்க. டு ரீச் என்ன சொல்கிறாங்க? 20 மீட்டர் நடந்து டி பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. ஓகே. அப்படிங்கிறப்போ இது பேரலாக தான் இருக்காங்க. ஃபைனலி ஹி டேர்ன்ஸ் டு ஹிஸ் லெஃப்ட்னு சொல்கிறாங்க. இந்த லெஃப்ட் டைரக்ஷன் எடுக்கிறாங்க. டி இந்த பக்கம் போட்டுக்கலாம். எடுக்கிறாங்களா? எடுத்து என்ன செய்கிறாங்க? 14 மீட்டர்ஸ் போகிறாங்க, இ பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் இ அண்ட் இன் விச் டைரக்ஷன் இஸ் பாயிண்ட் இ ஃப்ரம் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. இ பாயிண்ட் ஃப்ரம் ஏ பாயிண்ட் அப்படின்னா ஏ பாயிண்ட்ல இருந்து இ பாயிண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்காங்கன்னு சொல்லணும். ஏல இருந்து தான் இயை பார்க்கணும். ஏல இருந்து இ பார்த்தா பேரலா தான் இருக்காங்க. விளங்குதான் உங்களுக்கு? ஓகேவா? இந்த டைரக்ஷன்ல ஈவனா தான் இருக்காங்க. அப்போ ஏல இருந்து இ பார்க்கும்போது வெஸ்ட்ல இருக்காங்க, சரியா? எவ்வளோ மீட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஏக்கும் ஈக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 14, இதுவும் ஒரு 14 தான். அப்போ 28. விளங்குதா? ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. இருக்கு, சி இருக்கு. முடிஞ்சிருச்சா? இந்த 10 கொஷின் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். லைக் வந்து பார்ட் 1 நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, பார்ட் 2 நல்லா பார்த்துருப்பீங்க. லைக் வந்துட்டு டைரக்ஷன்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மீடியம் லெவல் எல்லா கொஷின்ஸும் எடுத்து கொடுத்துட்டோம். அதே மாதிரி பேசிக்ஸ் நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. பேசிக்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். அதே போல் வந்துட்டு அடுத்தடுத்த டாபிக்ஸில் உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட லாஜிக்கல் கேம்ப், ஓகேங்களா, அதில் வந்துட்டு ஸ்லைடில் இறங்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்து டெவலப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதே போல் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS Academy, வெற்றியின் முகவரி.